வணக்கம் நேர்களே. 6 நாள் ஓட்டம் இன்றைய தினம் தடைப்பட்டது என்று சொல்லலாம். பங்கு சந்தைகளில் நிஃப்டி வந்து 167 புள்ளிகள் குறைந்து 22,029.25 முடிவடைந்திருக்கிறது. டெக்னிக்கலாக டீடைல்ஸ் பின்னாடி பார்ப்போம். அட்வான்சஸ் 650, டிக்ளைன்ஸ் வந்து 1611. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெசிமிஸ்டிக் சென்டிமெண்ட் வந்து பிராடர் மார்க்கெட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா மார்ஜினலி டவுன் பை 0.78%. ஸோ ஸ்லைட் டிக்ரீஸ் இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். மிட் கேப் பார்த்தோம்னா 1.25% விழுந்திருக்கு. அதுமாதிரி ஸ்மால் கேப்பும் 1%க்கு மேலே விழுந்திருக்கு. ஸோ அதனால் ஓவரால் பிராடர் மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது டிக்ளைனிங் மூவ்மெண்ட் வந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் துறைகளை பார்க்கும் பொழுது ரியாலிட்டி, PSU பேங்க், மெட்டல் அண்ட் FMCG டாப் கெய்னர்ஸ் டுடே. மறுபுறம் மீடியா, எனர்ஜி, நிஃப்டி ஐடி அண்ட் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டாப் லூசர்ஸ். இன்றைக்கி ஒன் மேன் ஆர்மி பார்த்திங்கன்னா நல்ல மேலே போய்ட்டு அதுவும் கீழே இறங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஏறினது பார்த்தோம்னா டாடா ஸ்டீல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க், JSW ஸ்டீல், டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ICICI பேங்க், சன் ஃபார்மா, ஏஷியர் மோட்டார், மாருதி பாருங்கள் இன்றைக்கி 11,465, 8,000 ரூபாயில் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். தென் அதுபோல் டாப் லூசர்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி தினம் BPCL, கோல் இந்தியா, NTPC. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்து வந்து இன்றைய தினம் ஒரு பெசிமிஸ்டிக் சென்டிமெண்ட்டை வந்து கொடுத்துட்ருக்குன்னு சொல்லலாம். மேலும் மார்க்கெட் வந்து இன்றைய தினம் டேஸ் ஹை பார்த்தோம்னா 22,249.40, டேஸ் லோ பார்த்தோன்னு வச்சுங்களேன் 21,997.95. இந்த 21,954 அப்படிங்கிற ஒரு லெவல் தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அது கிட்டத்தட்ட போயிட்டு அதுலேருந்து மறுபடியும் மேலே ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் தங்கம் பார்த்தோன்னா 68 ரூபாய் அதிகரித்து 62,235, வெள்ளி 14 ரூபாய் குறைந்து 71,241, குருடாயில் 73 ரூபாய் இறங்கி 6,387 வினயமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் 63 மூன் அப்படிங்கிற கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறோன்னா எப்படி நம்மளுடைய எக்கானமியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்க வந்து பேன் இண்டியா நெட்வொர்க்கை வந்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்களாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் எக்கானமி வேவை வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு. அதாவது ஃபிசிக்கல் எக்கானமியை விட டிஜிட்டல் எக்கானமி வேவ் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கும். அதாவது சைபர் செக்யூரிட்டி மார்க்கெட் வந்து ஒரு 1 lakh crore கேபிட்டலைசேஷனை இன்னொரு 2 வருடத்தில் தொடும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால் கிகா எக்கானமிக்கு ஒன்று வந்து ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால எக்கானமி எக்ஸ்பேன்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா டைட்டநகர் ரயில் சிஸ்டம்ஸ், தென் CRET&D, தென் ஸ்டார் ஹெல்த் கேர், ரிலையன்ஸ், இதெல்லாம் வந்து பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்றைய தினம் சந்தைகள் பார்த்தோன்னா காலையில் வந்து ஒரு ஸ்லைட் வீக்னஸ் இருந்தாலும் ஒரு பெட்டர் 22,249 அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு 10.15 தொட்டுது. அதன் பிறகு எவ்ரி ரைஸ் ஒரு ஸ்மால் ஃபால். பட் ஆஃப்டர் வந்து நம்ம வந்து ஒரு 1:15 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க ஒரு சரிவை வந்து அதிகமாக தொட்டுது. மெயினாக அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்க ப்ராஃபிட் புக்கிங் இந்த மார்க்கெட் வந்து அதிகமாகவே இருந்தது என்று சொல்லலாம். அதை தவிர வேறு எதுவும் வந்து பெரிய இன்புட் வந்து தெரியல. அதுபோல் இன்றைய தினம் யூஎஸில் வந்து இந்த ஃபெடரல் மீட்டிங்கினுடைய இன்புட் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அறிக்கையும் வர இருக்கிறது. அதனால் கூட வந்து இது முன்ஜாகிரதையாக இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் 21,954ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். அதுக்கு கீழே இறங்கினா மார்க்கெட்டில் வந்து ஒரு 100-150 புள்ளிகள் வரை இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதை மாதிரி ஒரு ஏற்ற இறக்கம், ஒரு கன்சாலிடேஷன்ஸ் இந்த மூவில் தான் வந்து எலெக்ஷன் வரலையும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.